திடீர்னு ஒரு ஃபோன் கால். நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, 2 months ஆச்சு அப்பா அம்மாட்ட வந்து. இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படி. நான் பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா கூட இருந்ததில்லை. என்னை வளர்த்ததெல்லாம் பாட்டி தாத்தா. பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா மட்டும் இருக்காங்க. நான் வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ 1 and 2 months தான் அப்பா அம்மாவோட இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள விட்டு போகிறதுக்கு ஏதாவது காரணம் வந்துடும். நானும் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பேன். அம்மா கையில் சாப்பிட்டதை மிஸ் பண்ண போகிறேன். 75 கிலோவில் இருந்து அம்மா கையில் சாப்பிட்டு 90 கிலோவாச்சு. அதை திரும்பவும் குறைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வருத்தமானு கேட்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு புதுசு இல்லை, பழசு, ரொம்ப பழசு. ஆனால் இந்த மாதிரி கிளம்பி போகும்போது மட்டும் ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருக்காதா பின்ன? இது சும்மா 2 days தான் இந்த ஃபீலிங். அப்புறம் யாருக்குமே கால் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்படி. சரி வாங்க நம்ம போகலாம். எங்கே போகிறோன்னு கேட்குறீங்களா? அது எனக்கும் தெரில. 2 minutes later. ஓகே வாங்க கிளம்பலாம். ஒரு 6 month முன்னால் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கே போகிறோம். எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து பாட்னா எக்ஸ்பிரஸில் ஏறிட்டோம். சத்தியமங்கலம் போகணும். அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் போய் பஸ்ஸில் தான் போகணும். ஜாலியாக போக வேண்டியதான். எனக்கு ட்ரெயினில் போக ரொம்ப பிடிக்கும். 5 வளையாது 50 வளையுமா? எதுக்கு இந்த பழமொழின்னு கேட்குறீங்களா? நான் ஸ்கூல் போய் படிக்கிற வயசில் படிக்கவே பிடிக்கலன்னு ட்ரெயினில் ஏறி சுற்றிட்டு இருப்பேன். அப்போ லைக் பண்ணால் தான் இந்த ட்ரெயின் ட்ராவல். ஷார்ப்பாக 12 o'clock எடுத்து 4:30 கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும். காரணம் சொல்ல வார்த்தைகள் நிறையா இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இப்போ காந்திபுரம் போனோம். அதுக்கு ஆட்டோக்கு 250 கேட்டாங்க. பட்ஜெட் தாங்காது. அதனால ரேபிட்டோ புக் பண்ணி நம்ம தலைவர் கூட ஒரு பேச்சை போட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸில் ஏறி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். 7:30 நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கம்பெனி பைக்கில் ஏறி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா ஒர்க்குக்கு தான். சுற்றியும் காடு, மலை பிரதேசம். இனி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.